லக்ஷ்மிபதி வேலூர். இன்றைக்கு ஸ்ரீராம நவமி. நிறைய பேர் திருப்பின சந்தேகம், இந்த மாதிரி நல்ல நாட்களில் 2 போட்டு வருது சார், இது என்றைக்கு சார், இன்றைக்கா நாளைக்கா, வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா ஸ்ரீராம நவமி? பொதுவாக இன்றைக்கு மார்ச் 26 இந்த வியாழக்கிழமை தான் ஸ்ரீராம நவமி கொண்டாடுகிறது. என்ன காரணம்னா, ஸ்ரீராமர் அவதரித்தது நவமி திதி புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இருக்குது. நவமி இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது. அதனால் முன்னால் வருவதை வைத்து இன்றைக்கு ஸ்ரீராமநவமி கொண்டாடுகின்றோம். ஸ்ரீராமர் அவதரித்தது பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற போது ஸ்ரீராமர் தனது 9வது அவதாரமான கிருஷ்ணர் அவதாரம், ராம அவதாரம் எடுப்பதற்கு முன்பு யோசிக்கிறார். நான் பூமியிலே ராம அவதாரம் எடுக்க இருக்கிறேன் என்று சொல்கிற போது மகாலட்சுமி கஷ்டப்படுறான். நீ இல்லாமல் நான் எப்படி வைகுந்தத்தில் இருப்பேன் என்று பார்க்கடலில் இருப்பேன்னு. அப்போது நீ சீதையாக வந்து பெரு, ஆதிசேஷன் கவலைப்படும் போது நீ லக்ஷ்மணனாக வந்து பிறக்க போகிற, மகாலட்சுமி சீதையாக வந்து பிறக்க போகிறா, என்னுடைய கையில் இருக்கின்ற திருக்கரத்தில் இருக்கின்ற சங்கும் சக்கரமும் பரத சத்துருக்கரனாக வந்து அவதரிக்கப் போகிறார்கள். ஆனால் யாரும் இதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ராம அவதாரம், மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுக்கிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இன்றைக்கு என்னவென்றால் ஸ்ரீராமநவமி கொண்டாடுவது ராமருடைய பிறந்த நாள், அவதார தினம் இன்றைக்கு. ஆகவே நாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் 2 எழுத்தினார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இது சொல்கிறதுல என்னங்க ரொம்ப வருத்தம் இல்லை, கஷ்டம் இல்லை. இந்த ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லிட்டுதே தான் ராம் சுரத்குமார் மகான் திருவண்ணாமலையில். ஆக இந்த ஸ்ரீராம நாமம் உன்னை உயர்த்தும், நன்மை கொடுக்கும், செல்வம் கொடுக்கும், பாவமும் தீமையும் சிதைந்து போய்விடும், ஜன்மமும் மரணமும் இருக்காது உனக்கு. இம்மே ராமா என்று 2 எடுத்து சொன்னீங்கன்னா உனக்கு இவ்வளோ நன்மை இருக்குது என்று கம்பர் ராமாயணத்திலே பாயிர பாடலாக இதை பாடி அருளி இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கி ஸ்ரீராமநவமிக்கு ஆலயத்திற்கு சென்றோ எல்லோ வீட்டிலோ ராமர் படத்தை வைத்தோ வணங்குதல் வேண்டும். இந்த நீர்மோர் பானகம் என்கிற அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அந்த பழக்கம் நமக்கு வந்தது ராமர் ஆரம்பித்த காலம். ஆகவே இன்றைக்கு மக்களுக்கு நீர் மோர் பானகம் அளிப்பது, ஸ்ரீராமர் ஆலயத்தை சென்று வழிபடுவது, ராமா ராமா என்று எண்ணி வணங்கினால் ராமன் எந்த நேரமும் உன் பக்கம் இருப்பான் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம்.